அவங்க கேட்கலன்னா மகிழ்ச்சி, அவங்க பாட்டு அவங்க கட்சி நடத்தட்டும். டிடிவி மதிப்பிற்குரிய டிடிவி அவர்கள் எப்படி அமமுக நடத்துகிறாரோ அது மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு கட்சி நடத்தி பார்க்கட்டும். அதிமுக அதை தடுக்கலையே. ஓபிஎஸ் தனியாக ஒரு கட்சி நடத்தினா அதிமுக தடுக்க போதா? நாங்கள் தடுக்க மாட்டோம். தனியாக பதிவு செய்யுங்க, தனியாக நடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அது மாதிரி இவங்களும் ஒரு தனியாக கட்சி நடத்தினா அதிமுக தடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அமைப்பு போதும். பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாங்க, தலைமை கழகம் இருக்குது, இரட்டை இலை இருக்குது, கட்சி நிர்வாகிகள் 82 மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனைத்து கிராமங்களிலும் கிளைகள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்றுவிட முடியும். மக்கள் ஆதரவை பெறுவதற்கு எங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறது, தளம் இருக்கிறது. அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நாங்களும் கொஞ்சம் அவங்களை விமர்சனம் செய்ய விரும்பலை, விமர்சனம் பண்ணலை. இதுதான் உண்மை நிலைமை. எடப்பாடியார் யாரையும் வந்தால் அவருடைய பொதுச்செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். இந்த கட்சியிலிருந்து நீக்கினவங்க சரியான காரணம் சொல்லணும், எந்த காரணமும் சொல்ல முடியல. அதனால் ஒருத்தங்க தானே அரசியல் விட்டு விளைவிக்கிறேன்னு 21ஆம் ஆண்டே சொன்னாங்க. அவங்க திருப்பி இன்றைக்கி சுற்றுப்பயணம் என்ன நோக்கத்தில் இது பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக போகிறாங்க? பத்திரிகையாளர் அதாவது கேட்டிங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறவர் 21ஆம் ஆண்டு நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்வேன் என்று அறிவித்தவர் என்ன நோக்கத்துக்காக இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்? தேர்தல் பயணமா, இல்லை வேறு ஏதாவது ஆன்மீக பயணமா, இல்லை இது சமுதாய பயணமா? என்ன பயணத்துக்காக அவர் இன்றைக்கு சொல்கிறார் யாருக்கும் தெரியல. அவர் கிராமத்துக்கு போகிறார் தவிர எந்த பயணத்துக்காக போகிறாருன்னு தெரியல. ஆக அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதே மாதிரி ஓபிஎஸும் எங்களை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எடப்பாடியார் அற்புதமான முடிவெடுத்தார், ராஜேந்திரன் முடிவெடுத்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே என்ன செய்வதென்று விழித்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டமே எப்படி இதிலிருந்து வெளியே வருவதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் மதிப்பிற்குரிய கார்த்திக் சிதம்பரம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் அவருடைய பேச்சை கேட்டோம்னால் காங்கிரஸ் கட்சி நீண்ட நாள் திமுகவோடு இருக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சி மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது, வன்முறையை ஏற்றுக்கொண்டு இருக்க. லீலாவதி எப்படி கொலை செய்தார்களோ அதனை போன்ற தாகிருஷ்ணன் எப்படி கொலை செய்தார்களோ அதே போன்று ராமதமிழர் கட்சி என்ன எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட கொலைக்களத்தின் கட்சியிலே திருமிகு கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளும் நீண்ட நாள் இருக்க முடியாது. ஆக இதற்கு வலிவான சூழ்நிலை உருவாகும் என்பதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி மட்டும் இல்லை, எங்களுக்கு நாங்களே வழிபார்த்தா இருக்கிறோம். அதிமுக, திமுக இருக்குது, அதிமுக மக்களை நம்பி இருக்கிறார். எடப்பாடி அவருடைய தகுதி இருக்குது. எடப்பாடியாரை நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரண மனிதர் அவர். இந்த கட்சியை இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ தூரம் இரட்டை இலையை காப்பாற்றிருக்கிறாரு, தலைமை கழகத்தை காப்பாற்றிருக்கிறாரு, 4.25 ஆண்டு ஆட்சி படத்தை வைத்திருக்கிறாரு. அந்த ஆட்சி படத்தை யாராவது கொலை சொல்ல முடிஞ்சா? இந்த இதே ஸ்டாலின் சொல்லுங்கள். 4.25 வருஷம் ஆண்டார். மருத்துவக் கல்லூரிகளை அத்தனையும் கொண்டு வந்தார், கலைக்கல்லூரியை கொண்டு வந்தார். பல்வேறு மாணவர்கள் கொரோனா காலத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பாஸ் என்ற சூழ்நிலை கொண்டாந்து குடும்பத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி சாதனையை 4.25 ஆண்டத்தில் இன்றைக்கி குறை சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் இதே கருணாநிதி ஆட்சி காலத்துலேருந்து குறை சொல்ல தயாராக இருக்கிறோம். சர்க்காரியா கமிஷன்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஆண்டுதோறும் திமுக என்ன தவறுகளை செய்தது எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல கடமை இருக்கிறோம். ஆக அற்புதமான தலைவராக, வலிமைமிக்க தலைவராக, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, தொண்டர்களின் தலைவனாக அறிவின் எடப்பாடியார் இருக்கிறார். அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு அதிமுக தலைமையில் இந்த தமிழகத்தில் ஆட்சி பலத்தை செலுத்துவோம் என்பதை மட்டும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். வெற்றி பெறுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.